மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 19ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி பசுபதி எல்லாருமே சேர்ந்து ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஊர் தலைவர்கள் எல்லாரும் வராங்க. அப்ப புவனேஸ்வரியை பார்த்துட்டு வணக்கம் சொல்றாங்க. புவனேஸ்வரி அவங்கள பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்ல, தலைவர்கள் சொல்றாங்க, இது மாதிரி ஜானகி அம்மா தானே கிரீடம் எடுத்துட்டு வந்தாங்க. நாளைக்கு வந்துட்டு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஜானகி அம்மா வீட்டிலேருந்து சாமி நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர போறாங்க. அதுக்காக தான் உங்களை கூப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்துட்டு இங்கே இருந்ததுனால உங்களையே நாங்கள் இங்கே கூப்பிடுறோம் அப்படின்னு. உடனே புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே, நாளைக்கு நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்ல, இதை கேட்டுட்டு தலைவர்களும் சரிம்மா கண்டிப்பா வந்துருங்க, ஜானகி அம்மா தான் சாமிக்கு மரியாதை செய்ய போறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, அந்த ஊர் தலைவர்கள் அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதோட புவனேஸ்வரிக்கு செம்ம காண்டு. சே, எப்படியாவது இந்த ஜானகியை தோற்கடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவகிட்ட தான் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு புவனேஸ்வரி டென்ஷன் ஆகி நிக்கிறாங்க. அதே நேரத்துல பக்கத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. பொண்டாட்டி பயங்கரமா அழுகுறாங்க. அப்ப புருஷன் வந்துட்டு பொண்டாட்டிய பயங்கரமா அடிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இங்க பாருங்க, எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, இங்க பாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த நகையை மாத்தி வச்சிருப்ப அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு தங்க நகை வந்துச்சு அப்படின்னு தான் தெரியும், அது மாறினது எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, கரெக்டா 20 பவுன் நகை போடுறேன்னு சொன்னேன், ஆனா கடைசியில 20 பவுன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பித்தளை நகையை கொண்டாந்து போட்டிருக்கீங்களா, நல்லா ஏமாத்திட்டீங்க வாடி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த நகை மாறின விஷயமே எனக்கு தெரியாது, அப்படியே தங்க மாதிரி இருந்துச்சு, எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அழுகுறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை அப்படியே நம்ம புவனேஸ்வரி பாக்குறாங்க. பார்த்ததோட நம்ம புவனேஸ்வரிக்கு சரியான ஒரு ஐடியா வந்துட்டு, புவனேஸ்வரி நேரா அவங்க அண்ணனை பார்த்துட்டு, அண்ணா எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி ஒரு பிளான் பண்றாங்க, செமையான பிளான், நம்ம ஜானகியை அவமானப்படுத்துறதுக்கு. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி நேரா நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு கோவில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சீனுவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சீனு வந்துட்டு நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டாருல்ல, அதை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. அப்ப அதே நேரத்துல அந்த ஜானகி அங்கேருந்து வராங்க, பத்மா அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து, என்ன மாயா, என் பிள்ளைய உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம வந்து பேசுறீங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, நீ சீனுவை கல்யாணம் பண்ணிட்டா அப்படியே அவனுக்கு பொண்டாட்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, தாலி கட்டுனா பொண்டாட்டி தானே, வேற ஏதாவதுமா அப்படின்னு கேட்க பத்மா கேக்குறாங்க, நீ நல்லா பேச கத்துக்கிட்ட அப்படின்னு. மாயா சொல்றாங்க, வேற வழி என்ன பண்றது, நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் பதில் தான் சொல்லணும் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, நீ வந்துட்டு என் பிள்ளைய நீ நல்லா ஏமாத்தலாம்னு பாக்குற, ஆனா என் பிள்ளைய பத்தியா, உன் பேச்சை எதுவுமே கேட்காம இன்னைக்கு வந்துட்டு பெங்களூர் வரைக்கும் போயிட்டான். அவன் அப்பாவையும் அவனையும் நான் தான் அனுப்பி வச்சேன். 1 வாரம் வரைக்கும் அவன் வீட்டு பக்கமே வரமாட்டான். உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான் பாத்தியா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. அப்ப பத்மா கேக்குறாங்க, பாத்தியா, என் பிள்ளைக்கு நீ கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, அதனாலதான் உன்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவன் போயிட்டான். அவன் 1 வாரம் கழிச்சுதான் திரும்பி வருவான், பாத்துக்கோ அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரி, அப்ப சீனுவுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்றீங்க, ஆனா பிடிக்காமையா என் கூட கோயிலுக்கு வந்தான், அப்புறம் பிடிக்காமையா நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டான், இங்க பாருங்க, பிடிக்காமையா இந்த தாலியை என் கழுத்துல போட்டான், இங்க பாருங்க, இது எல்லாமே அவன் மனசு சந்தோஷப்பட்டு தான் செஞ்சிருக்கான். என்ன, நீங்க கொஞ்சம் மிரட்டுறதுனாலதான் அவன் கொஞ்சம் உங்ககிட்ட என்னை வெறுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். மற்றபடி அவன் என்னை முழுசா இப்பயும் என்னை காதலிக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தேவையில்லாம கண்டதையும் பேசி உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஜீனுவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு இனிமே ஜீனு என்னை விட்டு போக மாட்டான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்க பாருடி, கண்டிப்பா என் புள்ள உன் பக்கம் வரமாட்டான், நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதையும் பாப்போமா, 1 வருஷத்துல உங்க புள்ளைய நீங்க உங்க கையில வச்சு கொஞ்சம் பொறிங்க பாப்போமா அப்படின்னு.
இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க உன்னால முடியாது அப்படின்னு. மாயா சொல்றாங்க நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வராங்க. இதை பார்த்துட்டு பத்மா நினைக்கிறாங்க ஒருவேளை இவ சொல்ற மாதிரி சீனு அவ கட்டுப்பாட்டுக்கு போயிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. மாயா ரொம்ப கோவமா நடந்து போறாங்க. சீனு என்கிட்ட கூட சொல்லாம நீ பெங்களூர் போயிட்டியா, நீ வாடா உனக்கு இருக்கு அப்படின்ட்டு நம்ம மாயா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு நடந்து போறாங்க. அதுக்கப்புறமா அந்த புவனேஸ்வரியையும் பசுபதியும் காமிக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா மரகதலிங்கத்துக்கிட்ட இங்க பாருங்க, அந்த வீட்டுல உள்ள நகை இருக்குல்ல அந்த நகையை கொண்டுட்டு வந்து எப்படியாவது அந்த நகைய மாட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஜானகிய ஊர் பொதுமக்கள் முன்னாடி வச்சு அவமானப்படுத்தலாம். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மரகதமணி கேட்குறாரு அந்த நகையை இங்க எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க அதை நீங்க தான் ஐடியா பண்ணணும் அப்படின்னு. உடனேயே மரகதலிங்க சொல்றாரு அந்த வீட்டுல நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள வச்சு சுலபமா இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட புவனேஸ்வரி கேட்குறாங்க சரி அது யாரு அப்படின்னு. அப்ப மரகதலிங்க சொல்றாரு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்வதியை கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப புவனேஸ்வரியும் பசுபதியும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப மரகதலிங்க நேரா நம்ம பார்வதியை கூப்பிடுறாங்க. பார்வதி வந்துட்டு மரகதலிங்கத்தை பாக்குறாங்க. அப்ப மரகதலிங்க சொல்றாரு இங்க பாரு பார்வதி, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் உன்னை கூப்பிட்டோம் அப்படின்னு. அப்ப பார்வதி கேக்குறாங்க என்ன மாமா என்னாச்சு அப்படின்னு. மரகதலிங்க சொல்றாரு நாளைக்கு உங்க அண்ணி அந்த நகையெல்லாம் கொண்டுகிட்டு கோயிலுக்கு வராங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க ஆமா அப்படின்னு. மரகதலிங்க சொல்றாரு எப்படியாவது உனக்கு சொத்தெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், உங்களுக்கு ஊருக்குள்ள ஒரு மரியாதையை கொண்டு வரலாம் அப்படின்னு நானும் போராடினேன். கடைசியில பார்த்தா அந்த மாயா இவ்வளவு பெரிய டெஸ்ட் கொண்டு வந்துட்டா, நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க ஆமா மாமா, கடைசி நேரத்துல அந்த மாயா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப மரகதலிங்க சொல்றாரு இங்க பாரு, உன்னுடைய மரியாதை மறுபடியும் திரும்பி வரணும், உன் புருஷன் ரகுராமோட இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அதை ட்ரை பண்றியா அப்படின்னு. பார்வதி கேக்குறாங்க என்ன ஐடியா மாமா அப்படின்னு. அப்ப மரகதலிங்க சொல்றாரு இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா சொல்றேன் இங்க பாரு, வீட்டுல கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய நகை இருக்குல்ல அந்த நகையை மட்டும் நீ எப்படியாவது கொண்டாந்து போட்டோ எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டேன்னா அதே மாதிரி போலி நகையை நான் ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த நகையை மாட்டி வச்சுட்டா நாளைக்கு அது போலி நகைன்னு தெரியாம அந்த ஜானகி வந்துட்டு கோவிலுக்கு எடுத்துட்டு வருவா. அப்ப அது போலி நகை, அந்த ஜானகி ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் முன்னாடி அதுக்கப்புறமா உனக்கும் உன் புருஷனுக்கும் நல்ல மரியாதை கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரகுராமுக்கு அடுத்து அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி கேக்குறாங்க ஐயோ மாமா நான். அப்ப மரகதலிங்க சொல்றாரு இங்க பாரு, நான் சொல்றது கேட்டியன்னா ஊருக்குள்ள உனக்கு நம்பிக்கை எடுத்து நீ கேட்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம பார்வதியும் சரி நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு எடுத்துட்டு வா, இதான் நல்லா தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. போனை வாங்கிக்கிட்டு பார்வதி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட பார்த்தா நம்ம பார்வதி யாரோ இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க. வீட்டுல யாருமே இல்லை. அப்ப பார்வதி என்ன பண்றாங்கன்னா அப்பாடா வீட்டுல யாருமே இல்லை அப்படின்ட்டு போனை எடுத்துக்கிட்டு நைஸா சாமி வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற நகைப்பெட்டிய பாக்குறாங்க. பார்த்துட்டு யாரும் இருக்காங்களா அப்படின்னு பக்கத்துல செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நகைப்பெட்டியை ஓபன் பண்றாங்க. அப்ப அந்த நகைப்பெட்டிக்குள்ள நிறைய நகை இருக்கு. அதை பார்த்ததோட பார்வதி வந்துட்டு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கொண்டுட்டு போக அதே நேரத்துல ஜானகி டக்குன்னு பார்வதி அப்படின்னு கூப்பிட நம்ம பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. டக்குன்னு பார்வதி சாமி கும்பிடுறாங்க. அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு பார்வதி சாமி கும்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்வதி கிட்ட வர அப்ப பார்வதி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜானகி நினைக்கிறாங்க என்ன இது சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காளா, சரி கும்பிடட்டும் அப்படின்ட்டு ஜானகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஜானகி அந்த இடத்துல இருந்து போனதோட பார்வதி வந்துட்டு ஜானகி போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த நகைப்பெட்டியை திறந்து போட்டோ எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நகையை எடுத்து வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்ததோட நம்ம பார்வதி இதை கொண்டு போய் மரகதலிங்கத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு ஊட்ட விட்டு வெளியில வராங்க. இன்னொரு பக்கம் மரகதலிங்கத்துக்கிட்ட புவனேஸ்வரி கேக்குறாங்க இவங்க சரியா பண்ணிருவாங்களா அப்படின்னு. அப்ப மரகதலிங்க சொல்றாரு இங்க பாருங்க, ஆளுதான் அப்படியே ஒண்ணும் தெரியாம இருக்கிறது, ஆனா இந்த வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சிருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த போட்டோ நம்ம கைக்கு வந்துடும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க இருந்தாலும் அவ அந்த வீட்டுல உள்ள ஒரு ஆள் இல்ல அதான் அப்படின்னு. அப்ப மரகதலிங்க சொல்றாரு கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க என்ன வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு. அப்ப மரகதலிங்க சொல்றாரு அந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரையும் கண்ணில் மண்ணு தூவிட்டுல வரணும், அதான் லாரி கணக்குல வீட்டுக்குள்ள இருக்கிறானுங்களே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல அப்ப பார்வதி அந்த பக்கமா வராங்க. அப்ப புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்வதி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு
2 பேருமே அந்த இடத்துலேருந்து வேற இடத்துக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப பார்வதி நேரா அவங்க மரகதலிங்கத்துக்கிட்ட வந்துட்டு, மாமா இந்தாங்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, பரவாயில்லையே இந்த ஃபோட்டோ எல்லாமே பக்காவே எடுத்திருக்கியே, இங்க பாரு ஒரு 2 மணி நேரத்துல வா, இதே மாதிரி போலி நகைகளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, போலி நகையை கொண்டு போய் வச்சுட்டு ஒரிஜினல் நகை எடுத்துட்டு வரட்டுமே, அந்த நேரத்துல மாட்டிக்கிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு. ஸோ அதுக்கு மரகதலிங்க சொல்றாரு, இங்க பாரு உனக்கு இந்த ஊருக்குள்ள மரியாதை கிடைக்கணும், நீ ஜானகி இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீ இது மாதிரி ரிஸ்க் வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நீ மட்டும் எடுத்து கொண்டாந்து கொடு, அதுக்கப்புறம் பாரு அந்த ஜானகியை எப்படி அவமானப்படுத்தி விரட்டி அடிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதியும் சரிங்க மாமா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம மரகதலிங்கம் நேரா அந்த போட்டோவை கொண்டு போய் புவனேஸ்வரி கிட்ட கொடுத்து, பாத்தீங்களா ஒவ்வொரு நகையும் தனித்தனியா எடுத்து வச்சு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி அந்த போட்டோவை பார்த்துட்டு, பரவாயில்ல தெளிவா தான் எடுத்துட்டு வந்திருக்கா, நீங்க பாருங்க அண்ணா இந்த போட்டோவை கொண்டு போய் கொடுத்து கரெக்டா நகைகளை ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துருங்க, ஒரு நகை கூட தப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, சரிம்மா 2 மணி நேரத்துல ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க ஒருத்தர் மட்டும் இந்த நகையை செய்ய முடியாது, ஒரு 4-5 பேருக்கிட்ட இதை கொடுத்து செய்யுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு பசுபதியும் சரிம்மா நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இது போதும் அந்த ஜானகியை அவமானப்படுத்த அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம பார்வதி வந்துட்டு ஒரு குளத்து ஓரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மரகதமணி வந்துட்டு நேரா அங்க நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பார்வதி நேரா மரகதமணியை போய் பார்த்துட்டு, இங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுல கேள்வி கேட்கும் பொழுது பயமா இருக்கு, முதல்லயே நான் மாட்டிக்கிட்ட பார்த்தேன் தெரியுமா, அந்த நகையை போட்டோ எடுக்க போகும் பொழுது டக்குன்னு ஜானகி வந்துட்டாங்க, எப்படியோ சாமி கும்பிடுற மாதிரி நடிச்சு ஏமாத்தி வந்துட்டேன், ஒரு வேலை சிக்கிருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கு மரகதமணி சொல்றாரு, இங்க பாரு இதுக்கப்புறம் தான் ரிஸ்கே இருக்கு, இந்த இருக்கு போலி நகை இதை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு ஒரிஜினல் நகை எடுத்துட்டு வந்தியன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, ஐயோ அதானே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு மரகதமணி சொல்றாரு, இங்க பாரு உன்கிட்ட நான் அடிக்கடி சொல்றேன், நீ அந்த ஜானகியோட இடத்துக்கு வரப்போற, உன் புருஷன் ரகுராமோட இடத்துக்கு வர போறான், நீங்க வேற லெவல்ல எல்லாருக்கும் முன்னாடியே உட்காந்து அதிகாரம் பண்ண போறீங்க, வேணுமா வேணாமா அப்படின்னு. உடனே பார்வதியும் சரிங்க மாமா கொடுங்க நான் போய் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நேரா மறுபடியும் பார்வதி வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஜானகி ஹால்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க, ஐயோ என்ன இது, அக்கா வந்துட்டு இப்படி ஹால்லேயே படுத்து தூங்குறாங்களே அப்படின்ட்டு. சரி அவங்களுக்கு தெரியாம எப்படியாவது போயிட்டு நகையை மாத்தணும் அப்படின்ட்டு பார்வதி நைஸா இங்கேருந்து உள்ளார போறாங்க. அங்க போயிட்டு நேரா சாமி ரூமுக்குள்ள போயிட்டு ஜானகி தூங்குறாங்களான்னு பார்க்க ஜானகி தூங்கிட்டு இருக்க. அப்ப பார்வதி ஒவ்வொரு பெட்டியா எடுத்து வச்சுட்டு அதுல உள்ள நகைகளை எடுத்து வெளியில வச்சுட்டு ஃபேக் நகைகளை எடுத்து அந்த பொட்டிக்குள்ள வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரிஜினல் நகைகளை எடுத்து பைக்குள்ள போடும் பொழுது அங்க இருக்கிற தாம்பூல தட்டு கீழே விழுந்துருது. அதை பார்த்ததோட பார்வதி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகிக்கு சவுண்டு கேக்குது, என்னது சவுண்டு கேக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க பார்வதி சாமி ரூமுக்குள்ள நிக்கிறாங்க. அதை பார்த்ததோட நம்ம ஜானகி அங்கேருந்து வராங்க. அப்ப பார்வதி சாமி கும்பிட்டுக்கிட்டு நிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அப்ப ஜானகி அங்கேருந்து வந்துட்டு, என்ன பார்வதி இந்த நேரத்துல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஒண்ணு இல்லக்கா மனசு சரியில்லை அதான் சாமி கும்பிட வந்தேன் அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, மனசு சரியில்லையா, உனக்கு சிவாவுக்கு ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இல்லக்கா அப்படியெல்லாம் இல்ல, வீட்டுல பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, அதனாலதான் இந்த குடும்பத்துக்காக சாமி கும்பிட வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதியும் சரி சரி ரொம்ப நேரமாச்சு போய் தூங்க அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதியும் சரிக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி அந்த இடத்துல இருந்து போனதோட பார்வதி நேரா சாமியை பார்த்து, இங்க பாருங்க சாமி, என் புருஷனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நகையை எடுக்கிறேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்னை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப ஜானகி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பார்வதி நைஸா இங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா மரகதலிங்கத்தை போய் பாக்குறாங்க. மரகதலிங்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்வதி நேரா ஒரிஜினல் நகைகளை அவர்கிட்ட கொடுத்து, இங்க பாருங்க ஒரிஜினல் நகையெல்லாம் இந்த இருக்கு அப்படின்னு. அப்ப மரகதமணி சொல்றாரு, பரவாயில்லையே இவ்வளவு சுலபமா எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த நகைகளை எடுத்துட்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், நான் அங்க இருந்த தாம்பளை தட்டை தள்ளி விட்டுட்டேன். அப்ப ஜானகி அண்ணி கண் முழிச்சிட்டாங்க, வந்து என்னன்னு கேட்டாங்க, குடும்பத்துக்காக சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, இங்க பாருமா நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த நகையை கொண்டாந்து கொடுத்துட்டியல்ல, நாளைக்கு நடக்க போற சம்பவத்துல அந்த ஜானகி எப்படி அவமானப்பட்டு நிக்க போறாங்கன்னு, அதுக்கப்புறம் புருஷனுக்கு வந்துட்டு இந்த பட்டத்தை நான் வாங்கி கொடுத்துருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதோட
பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மரகதலிங்கத்துக்கிட்ட புவனேஸ்வரியும் அந்த பசுபதியும் வராங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா மரகதலிங்கத்துக்கிட்ட அந்த நகையை கேட்க, மரகதலிங்கம் சொல்றாரு, என்னம்மா இது, நம்மளோட டீல் என்ன, இந்த நகை எனக்கு தானே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நகை உங்களுக்கு தான், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா இப்போதைக்கு இந்த நகை உங்க கைக்கு போகக்கூடாது. ஏன்னா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்க மகளோ உங்க பொண்டாட்டியோ இந்த நகையை பார்த்துட்டு சந்தேகப்பட்டு யாருக்கிட்டையாவது பதட்டத்துல சொல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நகைகளை இப்போதைக்கு நீங்க வச்சுக்க வேணாம், நான் வச்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க. அந்த ஜானகியை அவமானப்படுத்தி முடிச்ச பிறகு இந்த நகையை எப்படியும் நான் உங்க கைக்கு சேர்த்துருவேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மரகதமணியும் சரி, இந்த நகை எனக்கு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இப்போ புவனேஸ்வரியும் சரி சரி அப்படின்னு சொல்ல, மரகதமணி அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு பசுபதி சிரிக்கிறாரு. ஏன்னா மரகதமணியை நல்லா ஏமாத்தி அந்த நகையை பிடிங்கிட்டாங்க. இது தெரியாம மரகதமணி முட்டாள்தனமா அந்த நகையை கொடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறமா பார்வதியை காமிக்கிறாங்க. பார்வதி வந்துட்டு நைஸா நேரா வீட்டுக்குள்ள வராங்க. அதே நேரத்துல மாயா வந்துட்டு தண்ணி குடிக்க வந்திருக்காங்க கிச்சனுக்கு. அப்ப பார்வதி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க. அப்போ ஒரு பொருளை தள்ளிவிட போக, அப்ப அந்த பொருளை நைஸா எடுத்து வச்சுட்டு உள்ளார போறாங்க. இதை மாயா பாக்குறாங்க. இந்த நேரத்துல பார்வதி சித்தி எங்க போயிட்டு வராங்க, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வராங்க அப்படின்னு மாயாவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி பார்வதி நகை எடுத்தது தெரியாம இருக்காங்க. நாளைக்கு நம்ம ஜானகி அந்த ஃபேக் நகைகளை எடுத்துட்டு போவாங்களா, அப்படி அதுக்கு முன்னாடியே நம்ம மாயா வந்துட்டு அது ஃபேக் நகை அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களா, யாரு நம்ம ஜானகிக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த புவனேஸ்வரி ஆசைப்பட்ட மாதிரி ஜானகி அவமானப்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். அப்கமிங் எபிசோடில் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம ரகுராம் வந்துட்டு நகை எடுத்துகிட்டு போனாருன்னா இதை வச்சு ரகுராமை அந்த புவனேஸ்வரி அவமானப்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா ஜானகி அவமானப்படுத்தலாம். இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு இது ஃபேக் நகை அப்படின்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக வந்துட்டு பார்வதி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பார்வதியை மாட்டி விடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது.